திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம். கார்த்திகே நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோ மல்லிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோ உடையாள் ஒந்தன் நடு இருக்கும். உடையாள் நடுவுள் நீ இருத்தி. அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும். அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம். அதினும் அன்பர் மரணம் படாத அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்தேன் சரணம். நின் பொற்களலே சரணம். தென்முத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே. பண்டை வரை வண்டரற்ற பசுந்தேன் பரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் குடை சூழ் வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்தாளச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க அடியனுடைய குருநாதர் சண்முகம் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி, மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி, உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி, இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் முக்கரங்களால் வணங்கி கொண்டு நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவபிரகாசம் என்னும் சாத்திர நூல்ல இன்றைய பொழுதும் சிவபொழுதாக அமைய பெருமான் கொடுத்ததற்கு நன்றி கூறி நாம் இந்த சிவபிரகாசத்தை சிந்திக்கலாம். கடந்த வகுப்புகள்ல நம்ம சிவபிரகாசம் முதல் காப்பு செய்யுள் தொடங்கி பொது பகுதியை நிறைவு செய்து சிறப்பு பகுதி அப்படிங்கிற அனுபவ பகுதிக்குள்ள நாம வந்தோம். இந்த அனுபவ பகுதியிலையுமே முதல் பாடல் 51வது பாடல்ல சொல்லியிருந்தாரு, இந்த நூல் பிற்பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ஆன்ம இலக்கணம், அவத்தை இலக்கணம், உணர்த்தும் இலக்கணம், சிவத்தின் இலக்கணம், பயன் இலக்கணம், பஞ்சாட்சர இலக்கணம், அணைந்தோர் தன்மை அப்படின்னு 7 பகுதியா அதுல பிரித்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல நம்ம ஆன்ம இலக்கணத்தையும் அவத்தை இலக்கணத்தையும் உணர்த்தும் இலக்கணம் அப்படிங்கிற இந்த 3 இலக்கணத்தையும் நாம் நிறைவு செய்து விட்டோம். இன்று சிந்திக்க இருப்பது சிவத்தின் இலக்கணம் அப்படிங்கிற
சிவ இலக்கணத்தை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். சரியா? அது பாடல் 68வது பாடல். அது ஞானம் வரும் முறைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையே காணோனாதாம், நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணா முன்னம், ஈட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளல் குறுகும் ஆரே. காட்டிடும் ஆன்மா அறிவதற்கு உதவுகின்ற கரணம் ஒன்றும் எந்த கருவியும் இல்லையேல் இல்லை என்றால் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அது கேவலமான நிலைக்கு போயிடும். கருவி கரணங்கள் இல்லைன்னா அது கேவல நிலைக்கு ஆயிரும். சரி, அதனால காண ஒணாதாம், என்ன பண்ண முடியாது, நாம் எதையும் அறிந்து கொள்ள முடியாது, அதான் காண முடியாது. நாட்டிய இவற்றால், இந்த அறிவதற்கு உதவும் சொல்லப்படுகின்ற இந்த கருவிகரணங்கள், கலை முதலிய கருவிகளால், நமக்கு இந்த 31 தத்துவங்களால் ஆன இந்த கருவிகளால் ஞானம் நணுகவும் ஒண்ணா, நம்மளுடைய உண்மையான சிவஞானத்தை அடையவும் முடியாது. முன்னம், முன்னை பிறவிகளில, ஏன்னா நமக்கு இதுதான் முதல் பிறவி கிடையாது. சரியா? நம்ம எத்தனையோ பிறவிகள்லாம் பிறந்து வந்திருக்கிறோம். அதனால முன்னை பிறவிகளிலே ஈட்டிய, ஈட்டிய அப்படின்னா நமக்கு நிறைய செய்து வைத்த தவத்தினாலே, தவம் அப்படிங்கிறது இங்க எது அப்படின்னா சரியை கிரியா யோகங்களினால் வந்த பயனால், அந்த சரியை கிரியை யோக, அதனால யோகங்களினால் வந்த பயனால் இறை, இறைங்கிறது சிவபெருமான், அந்த இறை அருள் உருவாய் வந்து, ஒரு அருளினால், சரியா, குருமூர்த்தியாக எப்படி வர்றாரு, ஒரு குருவுக்குள்ளதான் வருவார். அதனாலதான் நமக்கு எப்பவுமே குருவை வந்து நம்ம சிறப்பா சொல்றோம். சரி, அந்த சகலருக்கு குருமூர்த்தமா தான் வருவார். குருமூர்த்தம் இல்லாமல் நமக்கு வரமாட்டார். மான்மழு தாங்கியோ சொரூபமாகவெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால அருள் உரு ஆய், அதான் அந்த அருளினால் குருமூர்த்தியாய் வரார் வந்து. சரியா? இருதனை ஒப்பு மலபரிபாகம் அதெல்லாம் அந்த பக்குவ ஆன்மாவில எதிர்பட்டு அதான் வந்து இவற்றை, இவற்றைன்னா இந்த கருவிகரணங்களை நீக்கி, சரியா, நீக்கணும். நீக்கி அப்படிங்கிறது தீக்கை முறையால் விலக்கி. அப்ப நமக்கு தீட்சை கண்டிப்பா வேணும். தீட்சை எடுக்காம நம்மளால என்ன பண்ண முடியாது, முக்திக்கு செல்ல முடியாது. சரியா? அப்ப கண்டிப்பா தீக்கை வேணும். அதான் அது மூலமா தான் நீக்க முடியும். சரியா? நீக்கி குறைகளல், தனது திருவடியில், கடல்ங்கிறது பெருமானுடைய திருவடி, சரியா, அந்த திருவடியில் குறுகுமாறு கூட்டிடும், அடையும்படி கூட்டுவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கருவிகள் எல்லாம் பெருமான் நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கருவிகளை ஏன் கொடுத்தாரு அப்படின்னா பிறந்திருக்கிறோம். கருவிகளை கொடுத்துதான் என்ன பண்ணிருக்கிறாரு, பிறப்பை கொடுத்திருக்கிறார். கருவிகள்ங்கிறது பிறப்பு தானே. நம்மளுக்கு ஆன்மா கூட இந்த 15 தத்துவங்களை சேர்க்கும் பொழுது அது பிறப்பு. அப்படி பிறந்து வந்திருக்கிறோம். ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, உலகில நிறைய கேட்டோம் அப்படின்னா இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சித்தாந்திகள் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அனுபவிக்கிறதுக்காக பிறக்கல். சரியா? நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நோய் நீங்குவதற்காக பிறந்திருக்கிறோம். நமக்கு நோய் இருக்குது. சரியா? அந்த மலங்களை நீக்குவதற்காக நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ இந்த பிறப்பை பத்தி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். சரியா? பிணிகொள் ஆக்கை ஒளிய பிறப்பு ஒளியீர் அப்படின்னு சொல்றார். பிணிகொள் ஆக்கை ஒளிய பிறப்பு ஒளியீர், துணிகொள் போரார் துளங்கும் மழுவார் மணிகொள் கண்டர் மேய வார்பொழில் அணிகொள் சேற்றுத்துறை சென்று அடைவோமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பிறப்பெல்லாம் நீக்கி, சரி, அந்த பிறப்பை நீக்கினாதான் நம்ம பெருமானுடைய திருவடியை போய் அடைய முடியும். அதே போல அப்ப இது பிணிகொள் ஆக்கை, நோய் உள்ள இந்த பிறவி அப்படின்னு சொல்றாரு. அது ஒளிகிறதுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படின்னாரு. அதான் பிணிகொள் ஆக்கை ஒளிய பிறப்பு ஒளி. அதே போல 7ஆம் திருமுறையில
நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமின்னு சொல்றாரு. பிணிகொள் ஆக்கையில் பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடிக்கு ஆள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிறப்பு அப்படிங்கிறது என்னது? ஒரு பிணி. அப்ப எதுக்காக இந்த பிறந்திருக்கோம் அப்படின்னா, இந்த பிறப்புங்கிற பிணியை தீர்ப்பதற்காக பிறந்திருக்கிறோம். பிறப்புங்கிற பிணி, அந்த நோயை தீர்ப்பதற்காக நம்ம பிறந்திருக்கிறோம். அதே பட்டினத்தார் சொல்றாரு 11ஆம் திருமுறையில 29வது பதிகத்துல சொல்றாரு, பிறந்தொழி பிறவாது. சரியா? எதுக்கு இங்க பிறந்திருக்கிறோம் அப்படின்னு, இனிமேல் பிறக்க கூடாது என்பதற்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அடுத்து என்ன பண்ணக்கூடாது? இங்க பிறக்க கூடாது. அப்படி பிறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தீட்சை எடுத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தப்பு, அது நம்ம பிறந்து பிறந்து வர்றது என்னது? அது குற்றம். சரி, அந்த தவறை திருத்துவதற்காக நம்ம இங்க பிறந்திருக்கிறோம். அப்ப அந்த பிறவி அப்படிங்கிறது எதுக்கு? இந்த கருவிகளை கொடுத்துதான் பிறக்க வச்சிருக்கிறான். கருவியை கொடுத்திருக்கிறான்னா நமக்கு என்ன? அதை வச்சுதான் அறிய முடியும். அப்போ அந்த கருவியை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா அந்த பிறவி எப்ப தீரும் அப்படின்னா நமக்கு அது தெரியாது. ஏன்னா பிறவி எப்ப தீரும் அப்படின்னா அது நம்ம கையில இல்ல. சரியா? சிவஞானம் விளங்குற தீரும். அப்ப அந்த சிவஞானம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அந்த அறிவு எப்படி விளங்கும் அப்படின்னா சிவத்தை சாரணும். சிவத்தை சார்ந்தோம்னா அந்த சிவஞானம் விளங்கும். சரி, அப்ப சிவத்தை எப்படி சார்வது அப்படின்னா சிவஞானத்தை கொண்டுதான் சாரணும். அப்ப அந்த சிவஞானம் எப்படி வரும் அப்படின்னா அவன் கூட சேர்ந்தாதான் வரும். இது ரெண்டும் அப்படிதான். சரியா? அப்ப அந்த கருவியை வச்சு அறிய முடியுமா அப்படின்னா அந்த கருவியை வச்சு என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. இவன் கொடுத்திருக்கிற கருவிகளை வச்சு அறிய முடியாது. அறிய முடியாத சிவத்தை எதுக்காக இந்த கருவிகளை கொடுத்திருக்கிறான்? இது ஒரு காசுக்கும் ஆகாது. சரியா? இந்த உடம்போ இந்த கருவிகளோ எதுவுக்குமே ஆகாது. சரியா? பயன் கிடையாது. சிவத்தை அடைய முடியாது அப்படின்னா பெருமான் இதை எதுக்கு கொடுத்திருக்கிறான்? திருக்குறள்ல சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். அவரும் அதுதான் சொல்றாரு. பிறவி பெருங்கடலை நீந்தணும். நீந்தல அப்படின்னா இறைவனடி சேர முடியாது. அப்ப பெருங்கடல், பிறவிங்கிறது என்னது? பெருங்கடல். அப்ப கடலை கடப்பதற்கு ஒரு தெப்பம் வேணும். கடலை கடப்பதற்கு என்ன வேணும்? ஒரு தெப்பம் வேணும். அந்த தெப்பம் அதுதான் இந்த உடல். இந்த உடல் தான் என்னது? தெப்பம். அதான் இந்த கருவிகள். அப்ப இந்த உடம்பு தான் கருவி. இந்த உடலை கொண்டு என்ன பண்ணணும்? அவனை சாரணும். சரியா? ஆனா சாரணும் அப்படின்னா நம்ம வழிபாடு செய்யணும். அவனை நினைக்கணும். சரியா? நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? மனம் முதலிய கருவிகள் வேணும். இதெல்லாம் ஒரு நிலையில இருக்கணும். சரியா? அப்ப அவனை நினைக்கிறதுக்கு அறிவு ஒரு நிலைப்படணும். அப்ப அறிவு ஒரு நிலைப்படணும் அப்படின்னாதான் பூஜை. சரியா? நம்ம பூசையில உட்காரும் பொழுதுதான் என்ன வருது? முட்டு வலி வருது. அதிக நேரம் உட்கார்ந்தா குறுக்கு வலி வருது. சரியா? அப்பதான் யாராவது ஒருத்தவங்க போன் அடிக்கிறாங்க. இது எல்லாம் தடை. ஆமா, நம்ம ஒரு நல்ல செயல் செய்யணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் வராத ஒரு நேரம் இருக்குது. சரியா? பிரம்ம முகூர்த்தத்துல யாரையும் தேடி எல்லாம் வந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. சரியா? நமக்கு வழிபாடு கூடிய நேரமே இதுதான், பிரம்ம முகூர்த்தம் தான். 6 மணிக்கு முன்ன பூசையை முடிக்கணும். சரியா? அது நமக்கு தீட்சை எடுக்கும் போதே சொல்லிடுவாங்க. சரியா? சூரிய உதயத்துக்கு முன்ன அதை செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அப்பதான் நமக்கு தொந்தரவுகள் இருக்காது. வேற வெளியில உள்ள தொந்தரவுகள் இருக்காது. யாரும் போன் பண்ண மாட்டாங்க, யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு அப்பதான் பூசையில உட்காரணும்னு உட்காருவீங்க. பக்கத்து வீட்டுல இருந்து எனக்கு சீனியை கூட, அதை கூட, இதை கூடன்னு ஏதாவது கேட்க வருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நேரம் போகலைன்னா பேசுறதுக்குன்னு வருவாங்க. அப்ப அது எல்லாமே நமக்கு தொந்தரவு. சரியா? இல்லைன்னா வெளியில இருந்து யாராவது ஒரு போன் பண்ணுவாங்க. எல்லாமே அது இடைஞ்சல் பண்ணக்கூடிய நேரமா தான் இருக்கும். சரியா? அப்போ வழிபாடு அப்படிங்கிறது அந்த சூரிய உதயத்துக்கு முன்பு செய்ய வேண்டியது. அதுல இன்னும் நிறைய பலன் இருக்குது நமக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதெல்லாம் சும்மா எளிதான செய்திகள் அல்ல. சரியா? ஏன் அப்படின்னா
இதே விளக்கம் நமக்கு பின்னாடி வரும். சரியா? பின்னாடி வரக்கூடிய அணைந்தோர் தன்மையிலையும் அந்த காலத்தை பத்தி சொல்லக்கூடிய இடத்துலயும் வரும், அழகா வரும். ஏன்னா காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பொழுதை நமக்கு தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதுல நமக்கு அதிக பலம் தரக்கூடிய நேரமாகவும் இருக்குது. சரி, அந்த அதிகாலை பொழுதுங்கிறத அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த தடை வராம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், முன்ன கட்டியே எழுந்து, ஏன்னா வீட்டுல உள்ளவங்க கூட எழுந்துட்டாங்கன்னா நமக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பூஜையில உட்காரும் போது அதை காணல, அதை எங்க வச்சீங்க, இதை காணலன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த அமைதியான பொழுத நம்ம தேர்ந்து எடுத்துக்கொள்ள தெரியணும். அதான் 9ஆம் திருமுறையிலையும் சொல்றாரு, என்னுடைய பிறந்த ஐவரும் பகையே. இந்த 5 பொறிகள் நமக்கு பகை அப்படின்னு சொல்றாரு. அதான் என்னுடைய பிறந்த அப்படின்னு சொல்றாரு. அதுவும் நம்மளும் ஒன்னாவா பிறந்திருக்கிறோம் அப்படின்னா அது அப்படி கிடையாது. சரியா? நம்ம பிறப்புல அது ஒன்னா வந்ததுனால அதை என்ன சொல்றாரு, அதை என்னுடன் பிறந்த ஐவரும் அப்படின்னு அதுல சொல்றாரு. அப்போ ஏன் அப்படின்னா நம்ம உன்னை நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நம்ம மனம் எங்க போகுது, எங்கேயாவது ஓடிட்டு வருது. சரியா? இத பட்டினத்தார் சொல்றாரு. சரியா? அப்ப இத நமக்கு பட்டினத்தார் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட உடம்ப கொடுத்திருக்கிய பெருமானே, இத தெப்பம்னு சொல்ற. சரியா? கடல்ல தெப்பம் மிதந்து வரக்கூடியது. ஆனா இது கல்லு. இந்த தெப்பம் எப்படிப்பட்ட தெப்பமாக நீ கொடுத்திருக்க, கல்ல கெட்டி எங்க கடல்ல விட்டுருக்கிற, நீந்தி வந்துரு அப்படின்னு சொல்லு. ஆனா நாங்கெல்லாம் அப்படி நீந்தி வர முடியுமா அப்படின்னா, நிறைய பேர் நீந்தி வந்தா கூட நீ இதே மறுபடியும் எல்லாத்துக்கும் இந்த உடம்ப கொடுத்தன்னா அது சரின்னு சொல்லலாம். ஆனா கல்ல கெட்டி கடல்ல போட்டாலும் கூட நீந்தி வந்த ஒரே ஆளு யாரு, மிதந்து வந்தவரு அப்பர் சுவாமி மட்டும்தான் வந்திருக்கிறாரு. இங்க எல்லாரும் அப்பர் சுவாமி கிடையாது. சரியா? எல்லாரும் அப்பர் சுவாமி கிடையாது. அதனால யாரும் நீந்தியும் வரல. பிறகு எதுக்கு பெருமானே இந்த உடம்ப நீ கொடுக்கிற அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. சரியா? கற்புனையாக கடல் நீந்தினர் எப்பிறர் உளரோ அப்படின்னு நாவுக்கரசு சாமி சொல்றாரு. அப்போ நமக்கு இந்த உடம்பு அவ்வளவு கடினமானது, இதை விட்டு விலகுறதுக்கு அப்படிங்கறதுதான் இதெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்றாரு. அதான் நமக்கு அருணகிரிநாதரும் திருப்புகழ்ல சொல்றாரு, நம்ம இந்த உடம்பு ஒரு நிமிடம் சொல்லல, அவரு அரை நிமிடம் நேரம்னு சொல்றாரு. சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவ முறை தியானம் வைக்க அப்படிங்கிறாரு. ஒரு அரை நிமிஷம் உன்னை நினைச்சு நான் உட்காரணும், சிந்திக்கணும், இல்ல தியானம் பண்ணணும், உன்னை ஒருநிலைப்படுத்தணும், உன்னை என் அறிவுக்குள்ள கொண்டு வரணும்னு அரை நிமிடம் உன்னுடைய திருவடியை நான் நினைக்கணும்னு நினைச்சா கூட அது என்ன பண்ண மாட்டேங்குது, எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இது என்ன பண்ணக்கூடியது, இடைஞ்சல் பண்ணி நம்மள உலகத்துல திருப்பக்கூடிய ஒரு உடம்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு இந்த இது விஷம் நிறைந்ததா இருக்குது. இந்த இது முக்திக்குங்கிற பேச்சுக்கே நமக்கு இடம் இல்லாம இருக்கக்கூடிய இந்த உடம்பா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா, உனக்கு உடம்புக்குள்ளேயும் விஷம் இருக்குது. கண்டத்துல நீ விஷத்தை வச்சிருக்கிற, விழுங்கிட்டு அது உடம்புக்குள்ள போயிடுச்சு. உன்னை சுத்தி உடம்பு பூரா பாம்பு, அது எல்லாம் விஷம் உடையதா இருக்குது. உள்ள பார்த்தாலும் விஷம், வெளியில பார்த்தாலும் விஷமா இருக்கு. சரியா? ஆனாலும் நீ என்ன பண்ணல, அதுல இருந்து பாதிக்கப்படல, அந்த விஷத்தால பந்தப்படல. சரியா? நீ எப்படி இருக்கிற, ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறாய். அப்ப அந்த விஷத்தை எல்லாம், எங்கிட்டையும் விஷம் இருக்குது, இந்த மலம் இருக்குது. சரியா? அப்ப அதை நீக்கணும் அப்படின்னா நீ உதவி பண்ணுனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த விஷத்தை நீக்க முடியும். நீ இல்லைன்னா எங்களால என்ன பண்ண முடியாது, நீ உய்வடைய முடியாது. அதனால எங்களை எப்படி நீக்க போற அப்படின்னு சொல்றதுக்குத்தான் இந்த உடம்ப தந்தாருங்கிறத இந்த பாட்டுல சொல்றாரு. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணோனாதான். இந்த உடம்பு கருவி சரியா இல்லைன்னா நம்ம ஒன்னையும் அறிய முடியாது. சரியா? ஆனா இந்த கருவியை வச்சு பெருமான அறியவும் முடியாது. இந்த கருவி இருந்தாதான் எதையாவது அறிய முடியும். ஆனா இந்த கருவியை கொண்டு என்ன பண்ண முடியாது, பெருமானை அறிய முடியாது. நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணா. இத வச்சுக்கிட்டு நமக்கு என்ன கிடைக்காது, ஞானம் கிடைக்கவே கிடைக்காது.
சரி, அப்ப எதுக்கு இதை கொடுத்தாரு அப்படின்னா, இந்த கருவியை வச்சு நேரா சிவத்தை அறிய முடியாது. இந்த கருவியை வச்சு என்ன பண்ண முடியாது? நேராக சிவத்தை அறிய முடியாது. சிவபெருமானை அறியக்கூடிய கருவி இந்த உடலை கொண்டு பெறலாம். அறியக்கூடிய கருவிகளை இந்த உடலை கொண்டு பெறலாம். அதுக்குதான் இதை கொடுத்திருக்கிறார். இதை வச்சுட்டு நேரா சிவத்தையும் அறிய முடியாது, நேரா முக்திக்கும் போக முடியாது. அப்ப அந்த அந்த சிவத்தை அறியக்கூடிய கருவியை எப்படி பெறலாம் அப்படின்னா, இந்த உடம்ப வச்சு நம்ம என்ன செய்யணும்? தவம் செய்யணும். தவம் செய்ய செய்ய, சரியா, தவம்னா என்னது? வழிபாடு. வழிபாடு செய்தா நமக்கு அந்த ஞானம் வரும். அந்த ஞானத்தை கொண்டு சிவத்தை பார்க்கலாம். சரியா? அப்ப வழிபாடு அப்படின்னா அவன் சொன்ன வழியில நம்ம படணும். அதான் வழிபாடு. சொன்ன வழியில் படுவதுதான் வழிபாடு. அப்ப அவன் என்ன சொல்லி இருக்கிறான் அப்படின்னா, நம்ம எல்லாம் தீட்சை எடுத்து வழிபாடு செய்யணும். சைவர்களா இருந்து தீட்சை எடுக்காம இருக்கக்கூடாது. சரி, நம்ம சமயம் எடுத்துட்டோம், ஒரு குறிப்பிட்ட காலம் போயிருச்சு, 2-3 வருஷத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுதான் எனக்கு லேசா இருக்குது. சரியா, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு 20 நிமிஷத்துல நான் பாட்டு செஞ்சுட்டு தூர போய்கிட்டே இருக்கிறேன், அதுவும் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்? சிவ வழிபாடு எடுக்கணும். சரியா, அது நமக்கு அதுலதான் அழுந்த முடியும். அதுல எவ்வளவு இது பண்ண முடியுமோ அதுலதான் அழுந்த முடியும். சும்மா நம்ம சமயத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த சமய தீட்சையிலேயே நின்றுகிட்டு இருக்க கூடாது. அப்ப அடுத்தடுத்த நிலைகளுக்கு போனாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுல அழுந்தி பெருமானை அடைவதற்குண்டான அந்த ஞானத்தை பெற முடியும். அதுக்குதான் நமக்கு படிமுறையா வச்சிருக்கிறாங்க, சமயம், விசேடம், நிர்வாணம் அப்படின்னு. எடுத்த உடனே மேலையும் போக முடியாது. இதுதான் லேசா இருக்குன்னு அதுலயும் காலத்தை தள்ளிக்கிட்டு வண்டியை உருட்டி ஓட்டிக்கிட்டே போக கூடாது. அப்போ அதை கொண்டு பெறலாம். சரி, அந்த வழிபாடை செய்ய செய்ய நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஞானம் கிடைக்கும். அதைத்தான் சொல்றாரு, முன்னம் ஈட்டிய தவத்தினாலே. இப்ப இந்த பிறவியில நம்ம இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், இதெல்லாம் செய்யறோம், தெரிஞ்சே நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? தீட்சை எடுக்க மாட்டேங்கிறோம், வழிபாடு செய்ய மாட்டேங்கிறோம், இப்படிலாம் இருக்கிறோம். சரியா, அப்படியே தீட்சை எடுத்தாலும் சமயத்திலே நின்னுக்கிடுறோம், விஷயத்துக்கு போக மாட்டேங்கிறோம், இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா இங்க முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இப்ப நமக்கு இது தெரியல. சரியா, இதுக்கு முன்ன எத்தனை பிறவிலேயோ நம்ம இது மாதிரி எல்லாம் தவம் செஞ்சிருக்கிறோம், அது நமக்கு தெரியல. ஆனா அந்த தவத்தினால, சரியா, ஈட்டுதல் அப்படின்னா என்ன? ஈட்டம் அப்படின்னா கூட்டம். கூட்டம்னா நிறைவு. நிறைய செஞ்சிருந்திருக்கிறோம் முன்னம், பல பல பிறவிகள்ல செஞ்ச தவத்தின் பயனால, அந்த தவத்தினால இறை அருள் உருவாய் வந்து. சரியா, அப்ப நம்ம பல பிறவிகள்ல தவம் செஞ்சோம், அதனால அங்க இறை அருள் வாராரு. ஆனா இப்ப நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பல பல பிறவிகள்ல, அதான் அப்பர் சுவாமி 4ஆம் திருமுறையில சொல்றாரு, விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வடல். விண் அளவுக்கு இருக்குது, என்னது, விறகு அடுக்கி வச்சது மாதிரி நம்மளுடைய தீவினைகள் அடுக்கி வச்சிருக்கோம்னு சொல்றாரு. சரியா, அப்போ நமக்கு தவம் வேணும். சரியா, முன்னம் ஈட்டிய தவத்தினாலே, தவம் இருந்தால்தான் நமக்கு பலம் கிடைக்கும். இப்ப ஞான சம்பந்த பெருமான் இருக்கிறாரு, அவருன்னா அவருக்கு என்ன கிடைச்சது? அவருக்கு என்ன கிடைச்சது? ஞான பால் கிடைச்சது. சரியா, அம்மை வந்து ஞானப்பால் ஊட்டுனாங்க. அப்ப ஞானப்பால் ஊட்டுனாங்கன்னா சும்மாவா வந்து ஊட்டி இருப்பாங்க? சும்மா வந்து ஊட்ட மாட்டாங்க. அவங்க சும்மா வந்து ஊட்ட மாட்டாங்க. அப்ப அதுக்குண்டான தவம் இருந்துச்சுது. சரியா, அப்ப அதுக்குண்டான தவம் இருந்ததுனால அந்த பால் வந்து கிடைச்சது, ஞானம் கிடைச்சது. சரியா, அப்போ முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை. அப்ப அந்த முதல் வேணும். அப்ப அதுக்குண்டானது நம்ம செஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். சரியா, அப்ப நம்ம ஞான சம்பந்தருக்கு கிடைச்சதுன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு தாய் தயாராதான் இருக்கிறாங்க. ஆனா அதுக்குண்டான தகுதியை நாம் பெறாம இருக்கிறோம். சரியா, அந்த தகுதியை பெறும் பொழுது தாய் வந்து தரத்தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா, பெருமான் நமக்குள்ள கள்ளனா இருக்கிறார், மறைஞ்சு இருக்கிறார், காட்சிப்படுமாறு வருவார். அந்த தகுதி வந்துருச்சு அப்படின்னா அவர் மறைஞ்சு இருக்க மாட்டார், காட்சிப்படுமாறு வந்துருவார். அதான் குருவாய் வருவார். சரி, அதான் முன்னம் ஈட்டிய தவத்தினாலே.
இறை அருள் குருவாய், சரியா, அருள் உருவாய் வந்து காட்சிக்கு படாம இருந்தவர் எப்படி வராரு, காட்சி படும்படியாக அந்த குருவாய் வந்துவார். குருவாய் வந்துட்டாரு அப்படின்னா, குரு அப்படின்னா என்னது, குருட்டை நீக்கக்கூடியவர். சரியா, குரு குருட்டை நீக்கி நமக்கு அருள் கொடுக்கக்கூடியவர், அதான் குரு. சரியா, அப்ப குருவாய் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கூட்டிடும் இவற்றை, இந்த நம்ம கூட சேர்ந்த இந்த கூட்டம், சரியா, கருவி கூட்டங்கள், இந்த கருவிகளை எல்லாம் சரியா நீக்கி என்ன பண்ணுவாரு, பெருமான் அதை நீக்கி விடுவார். இதெல்லாம் நீக்குவார். நீக்குவாருன்னா அதனுடைய பற்றுகளை, இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய இந்த பாசத்தின் மேல உள்ள பற்றுகளை நீக்கி, சரியா, அந்த நீக்குதல் அப்படிங்கிறதா அந்த 3 மலங்களை நீக்குதல். அது தீட்சையில தான் நடக்கும். சரியா, அப்போ நமக்கு நிறைய தவம் செஞ்சிருக்கணும். சரியா, நிறைய தவம் இருக்கணும். தவம் இருந்தால்தான் பெருமான் நமக்கு எப்படி வருவாரு, அருள் உருவாய் வருவாரு. அருள் உருவாய் வந்து இந்த கருவிகரணங்களை எல்லாம் கொடுத்தது, இதெல்லாம் இருந்தா இதை கொண்டு நமக்கு நேரா பார்க்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதனால இது மேல பற்று வச்சிருந்தோம்னா இதையெல்லாம் நீக்கி, சரியா, அப்ப அந்த வினைகளை எல்லாம் கழிப்பார். சரியா, வினைகளை எல்லாம் நீக்கி, சரியா, என்ன பண்ணுவாரு, அவருடைய திருவடியில் குறைகளல் குறுகுமாறே, அப்போ திருவடிகளை கொண்டு சேர்த்துருவார், பெருமானுடைய திருவடியில சேர்ப்பாரு. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, சத்தம் காட்டாம தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், தவம் மட்டும்தான் நம்ம செய்யணும். அப்ப தவம்னா நம்ம காட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது இல்ல. சரி, அந்த தவம்ங்கிறது வழிபாடு. சரியா, அந்த வழிபாடை பெருமான் மீது பற்று வைத்து பற்றி செய்யணும். அப்படி செய்ய செய்ய, சரியா, நமக்கு என்ன ஆகும், அந்த ஞானம் விளையும். அந்த ஞானத்தை கொண்டு நாம் பெருமானை நேராக பார்க்க முடியும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. கடனேன்னு செய்யக்கூடாது. ஐயோ இவங்கெல்லாம் இப்படி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, எல்லா இடத்துலயும் நம்ம படிக்கும் போது இதைத்தான் சொல்றாங்க. சரி, எந்த புத்தகத்தை எடுத்தாலும் உண்மை விளக்கத்திலையும் அதைத்தான் சொல்றாரு, திருவருட்பயன்லயும் அதைத்தான் சொல்றாரு, சிவபிரகாசத்திலையும் அதைத்தான் சொல்றாரு, சிவஞான போதத்திலையும் சித்தியார்ல எல்லாத்துலயும் இதைத்தானே சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு கடனா செய்யக்கூடாது. சரியா, அன்போடு, சரியா, அன்போடு, சரியா, அந்த திருவடியை பற்றி நின்று செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அங்க ஞானம் உண்மை அறிவு விளங்கும் அப்படின்னு சொல்றாரு. அதான் என்னது, ஞான வாய்மை. அதுதான் அந்த சிவத்தினுடைய இலக்கணமா சொல்லப்படுது. சரியா, சிவம் அப்படித்தான் வருவார், நமக்கு குருவா வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னா அதான் ஞான வாய்மை. அதுதான் ஞானம் வரும் முறைமை. அப்படிதான் நமக்கு ஞானம் வரும். அப்ப பெருமான் மேல பற்று வைக்க வைக்கதான் என்ன வரும், அந்த அன்பு பெருகும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்படி இந்த ஞானம் வந்தால் அந்த ஞானத்தினுடைய இயல்பு எப்படி இருக்கும்? சரி, இப்ப நமக்கு அந்த ஞானம் வருது. அப்ப அந்த ஞானத்தினுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த பாட்டுல சொல்றாரு, பன்னிறம் கவரும் தொன்மை படிக நீடு ஒளியும் பன்மை மண் இலங்கு இயல்பும் தந்த வளர் ஒளி போலவையும் தன்னகம் பயிலும் நற்சித்து சடங்களின் தன்மை தாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்பார் அப்படிங்கிறது பாட்டா சொல்றார். பல் நிறம், அதான் பன்னிறம் அப்படின்னு சொல்லப்படுது. பல நிறங்களை கவரும், சரியா, பல நிறங்களை கவரும், கவர்கின்ற படிகம், அது பளிங்கு, படிகம்ங்கிறது பளிங்கு, பளிங்கின் தொன்மை அந்த இயல்பாகிய நீடு ஒளியும் மிகுந்த ஒளியையும், அது எப்படி இருக்குது அப்படின்னா பன்மை மண், அந்த பல நிறங்களை பொருந்தி இலங்கு இயல்பும் விளங்குகின்ற தன்மையையும் தந்த கொடுத்த, எது கொடுக்குது அப்படின்னா சூரியன். சரியா, அந்த சூரியனது வளர் ஒளி போல, பெரிய ஒளியை போல வையகம் தன் அகம்பயிலும், சரியா, வையகம் தன் அகம்பயிலும், இந்த பூமியில் உள்ள விஷயங்களில் உள்ள பயிலுகின்ற
அந்த பூமியில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள் பயிலுகின்ற நல் சித்து, சரியா, இந்த நல்ல ஆன்மாக்கள் சடங்களின் தன்மை, இந்த கருவிகரணங்கள் ஆகியவற்றின் தன்மைகளை தாவா பொருந்தாமல், அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணாது, அதுல பொருந்தாமல் நல்நலம் பெற, அதான் நன்னலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரியா, நன்னலம் பெற அப்படிங்கிறதா நல் நலம் பெற. சரியா, இந்த பெருமானுடைய வியாபகமான, சரியா, நிறைந்த இன்பத்தை பெறும்படி நிறைந்த ஞானமே, அந்த வியாபகமான சிவஞானமே ஞானம், சுதந்திர ஞானம் என்பர் என்று சொல்லுவார். யாரு? நல்லவர்கள். அப்படின்னா அது அந்த அறிஞர்கள். சரியா, சிவபெருமானை அடைந்த அறிஞர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றார். அப்ப இதுல படிகம் அது எதை குறிக்குது அப்படின்னா ஆன்மாவை குறித்து வருகிறது. அந்த நிறங்கள், படிகத்துல இருக்கக்கூடிய அந்த நிறங்கள் அது எதை குறிக்குது அப்படின்னா பாசம், பாசத்தை குறிப்பதாக இருக்கிறது. சூரியன், ஏன்னா சூரியன் தான் அந்த ஒளி கொடுக்குது, அது எது? அந்த சூரியன்கிறது சிவத்தை குறிப்பது. சூரிய ஒளி, அந்த ஒளி எதை குறிக்குது அப்படின்னா சிவ ஞானத்தை குறித்து வருவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பாட்டை விரிவா பார்க்கலாம். அப்ப நம்ம ஞானம் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா பாச ஞானம் சொல்லுகிறோம், பசு ஞானம் சொல்றோம், சிவஞானம் அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் படிக்கிறோம். சரியா, பாச ஞானம், பசு ஞானம், சிவஞானம் அப்படின்னு 3 ஞானமா இருக்கு அப்படின்னு படிக்கிறோம். ஆனா 3 ஞானமா இருந்தாலும் இதுல எது உண்மையான ஞானம்? சரியா, 3 ஞானம்னு சொன்னா 3 ஞானம் ஆகாது. சரியா, உண்மை ஞானம் எதுன்னு நமக்கு முதல்ல தெரியணும். இப்ப பாச ஞானம் அப்படின்னு சொல்றோம். பாசம் அப்படின்னா என்னது? அது சடப்பொருள். சடப்பொருள்னு சொல்லியாச்சுனாலே அதுக்கு அறிவு கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அறிவு இல்லை. அப்ப அதுக்கு எப்படி ஞானம் வரும்? அறிவில்லாத பொருள் இடத்தில் எப்படி ஞானம் வரும்? ஏன்னா அறிவு பொருளுக்கு தான் ஞானம் உண்டு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா அங்க பாச ஞானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப பாசம் அப்படின்னா அது சடம். சடத்துக்கு அறிவு இருக்குமா அப்படின்னா அதுக்கு அறிவு இருக்காது. சரியா, அப்ப பாச ஞானம்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கணும் அப்படி அப்படின்னா அந்த டம்ளர் வழியா தண்ணி குடிக்கிறோம். அப்ப நம்ம அதை என்ன சொல்லுவோம்? டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இவன் வீடுகள்ல எல்லாம் குழாய் வழியா தண்ணி வரும், அத குழாய் நீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழாய்க்கு தண்ணி இருக்கா அப்படின்னா குழாய்க்கு தண்ணி கிடையாது. அது டேங்க்ல இருந்தோ இல்ல டேம்ல இருந்தோ, சரியா, அந்த குழாய்கள் மூலமாக ஒவ்வொரு வழியா பம்பிங் பண்ணி அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கா வீட்டுக்கு வருது. அப்ப அது ஆற்று நீர் தான். சரியா, அந்த ஆற்று நீர் இந்த குழாய்கள் மூலமாக வருவதனால அது குழாய் நீர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க ஞானம்ங்கிறது சிவஞானம் தான். சரியா, ஆனா அந்த ஞானத்தை நமக்கு விளைவிப்பதற்காக அந்த பாசத்தின் மூலமாக கொடுக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம்? அத பாச ஞானம் அப்படின்னு சொல்றோம். பாசத்தின் மூலமாக அறிவிக்கின்ற ஞானத்தை நம்ம என்ன சொல்றோம்? பாச ஞானம்னு சொல்றோம். ஆனா பாசத்துக்குன்னு ஒரு ஞானம் கிடையாது, ஏன்னா அது சடம். சரி, அது அப்படி பாச ஞானம் விட்டாச்சு. பாச ஞானத்தை இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். பாசத்துக்குன்னு ஞானம் கிடையாது, அது அதன் மூலமாக இந்த ஆன்மாவுக்கு அறிவிக்கிறதுனால அதை பாச ஞானம்னு சொல்றோம். சரி, பசு ஞானம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஞானம் இருக்கா அப்படின்னா நமக்குன்னு ஞானம் கிடையாது. ஆனா நம்ம அறிவுடைய பொருள் தான். அறிவுடைய பொருளா இருந்தாலும் சுதந்திர ஞானம் கிடையாது. சுதந்திரமா நம்ம அறிந்து கொள்கிறோமா அப்படின்னா கிடையாது. அதனால அதையும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஞானம்னு சொல்லக்கூடாது. பசுவுக்குன்னு ஒரு ஞானம் கிடையாது. ஏன்னா பதியினுடைய ஞானத்தையே தன் ஞானமாக கருதுவதால் இதை என்ன சொல்லுவோம்? கருது பசு ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சுதந்திரமா ஞானம் எதுக்கு இருக்கோ அதுதான் ஞானம். அதுதான் சொல்றாரு. அதான் என்ன ஞானம் அப்படின்னா அந்த பாட்டுல சொல்றாரு. பன்னிறம் கவர வரும் தொன்மை
படிக நீடு ஒளியும் பன்மை மண்ணிலங்கு இயல்பும் தந்த வளர் ஒளி போலவையும் தன்னகம் பயிலும் நற்சித்து சடங்களின் தன்மை தாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம். அதுதான் ஞானம். சரியா? அப்பங்க படிகம் போல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டுல பார்த்திருக்கிறோம், உபலம், ஒளி தரும் உபலம் போல அப்படின்னு. அது சிவப்பிரகாசம் 59வது பாடல்ல நம்ம பார்த்தோம். சரியா? சார்ந்ததன் வண்ணமா மாறுதம். அப்படி மாறுறமா இல்லையா? ஆமா. ஒரு ஒளியை சார்ந்தோம் அப்படின்னா அந்த ஒளியினுடைய நிறம் எப்படி இருக்கிறதோ, அது எதுல பற்றி வருதோ அது போல. பச்சை நிறமா இருந்தா பக்கத்துல இருக்கிற பச்சை நிறத்தை பற்றிச்சுன்னா பச்சை கலரா தெரியும். சிவப்பு வண்ணத்தை பற்றினால் சிவப்பு வண்ணமாக மாறும். சரியா? அப்ப நமக்குன்னு ஒண்ணு இல்ல, சுதந்திரமா ஒண்ணு இல்ல. எது பக்கத்துல இருந்து நம்ம பற்றுகின்றோமோ அதை நமக்குதான் நம்ம நினைத்துக் கொள்கின்றோம் அப்படின்னு நம்ம அந்த உபலம் போல, ஒளி தரும் உபலம் போலன்னு 59ல பார்த்தோம். சரியா? நல் சித்தடங்களின், சரியா, சித்தை சார்ந்து சித்தை அறிகிறோம், சடத்தை சார்ந்த சடத்தை அறிகிறோம். அதான் சார்ந்ததின் வண்ணம் அப்படின்னு சொல்றோம். நம்ம சார்பு, அந்த சார்பு இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா? உன்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா உன் நண்பனை சொல், உன்னை சொல்றோம்னு சொல்றோம். அப்ப நண்பனுடைய தன்மை எப்படி அது இங்க இருக்கும். சரியா? அப்ப நம்ம சடத்தை சார்ந்து இருந்தால் அது சடத்தினுடைய தன்மையை நம்ம இருக்கிறோம். சடத்தை விட்டுட்டு நன்னலம் பெற வந்த சித்தை சார்ந்தால், பெருமானை சார்ந்துட்டோம் அப்படின்னா அந்த சார்புல இருக்கும். அப்ப நம்மளுக்கு சார்பு தான் இங்க சொல்லப்படுது. அப்ப நன்னலம் பெற அப்படின்னா அது திருக்குறள்ல சொல்றார். நன்னலம் அப்படிங்கிறதுக்கு கற்றதனால் ஆய பயன் என் கொல் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு சொல்ற. அதான் நற்றாள். நற்றாள் அப்படின்னா என்னது அப்படின்னா நல்ல திருவடி. சரியா? தாள் அப்படின்னா அந்த திருவடி. நல் அப்படிங்கறத அட கொடுத்திருக்குது. சரி, அப்ப நற்றாள் அப்படின்னா முக்தியை தருகின்ற தாள். சரியா? பெரிய பயனாகிய முக்தியை தருகின்ற தாள். அப்ப எல்லா நன்மைகளிலும் சிறந்த நன்மையாகிய முக்தியை தருகின்ற தாள். அதான் நற்றாள் அப்படின்னு சொல்ற. அப்ப முக்தி தான் நமக்கு அந்த இருக்கிறதுலே பெரிய பயன், அந்த தாள் அப்படின்னு சொல்றாரு. அதான் பரம பிரயோஜனம் அப்படின்னு சொல்லப்படுது, இருக்கிறதுலே பெரிய நன்மை. சரியா? அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. சரியா? நன்னலம் அப்படின்னு சொல்றாரு. நலம், நலம், நலம் என்பது வீடு பேரு. சரி, நமக்கு வீடு பேரு. நல்ல நலம் அப்படின்னா பெரிய நமக்கு அந்த வீடு பேற்றை தரக்கூடிய, அதான் நன்னலம் அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறதுலே பெரிய நலம் அதான் என்னது? வீடு பேரு. அதை தருவதற்கு வந்த ஞானம், அதுதான் உண்மையிலேயே ஞானம். சரியா? எது வீடு பேற்றை தருகிறதோ அதுதான் ஞானம். அப்ப எது இன்பத்தை தருகிறதோ அதுதான் வீடு பேருங்கிறது. இன்பம் தானே, அந்த இன்பத்தை தருகிறதோ அதுதான் ஞானம். சரியா? அந்த ஞானம் எது அப்படின்னா அதுதான் ஞானமே ஞானம் அப்படிங்கிறார். சரி, இங்க அது சிவஞானம் மட்டும்தான். அந்த ஞானம் எது? சிவஞானம் மட்டும்தான். சரியா? அப்ப இங்க ஞானமே அப்படிங்கிறதுனால அது எது? ஏகாரம். சரியா? ஏகாரம். அப்ப இந்த ஏகாரம் அது எதை அளிக்குது? தேற்ற பொருளா? சரியா? இல்ல ஐயத்தை தருகிறதா? இல்ல அசையா இருக்கிறதா? இல்ல வினாவா இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இவனே கள்வன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது தேற்றம். சரியா? தெளிவு. இவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இவனே கள்வனா அப்படின்னு கேட்டா அது என்ன ஆகுது? ஐயம். சரியா? தேற்றம் இல்ல, இது ஐயம் அப்படின்னு அர்த்தமாகும். ஞானமா, இது ஞானமா அப்படின்னு கேட்டா இது வினா, கேள்வியில இருக்குது. சரியா? அசை அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருள் கிடையாது. அப்போ இங்க வரக்கூடியது சரியா ஏகாரம். ஏகாரம் இதை எதை தருது அப்படின்னா இது தேற்ற பொருள் தருது. சரியா? இதுல எல்லாத்தையும் பிரிச்சு சரியா இதையெல்லாம் நீக்கி
பிரிநிலை. சரியா? இது அது அல்ல இது அல்ல அப்படின்னு பிரிச்சாச்சு அப்படின்னா இந்த ஏகாரம் பிரிநிலை ஏகாரம், மற்றதுல இருந்து பிரிக்கிறது. அதனால இது என்னது? பாச ஞானமும் கிடையாது, பசு ஞானமும் கிடையாது. இந்த ஞானத்தை நம்ம என்ன பண்றோம்? பிரிக்கிறோம். சரியா? அந்த ஞானமா இந்த ஞானமா அப்படின்னு பிரிச்சு பார்த்தா அப்படின்னா இது பசு ஞானமும் கிடையாது, பாச ஞானமும் கிடையாது. இது சிவஞானம் அப்படின்னு பிரித்ததுனால இது பிரிநிலை ஏகாரம் மற்றதுல இருந்து. சரியா? எந்த ஞானம் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிறோம். பாச ஞானமா, பசு ஞானமா, சிவஞானமா அப்படின்னு நம்ம 3 ஞானம் சொன்னோம் முதல்ல. அப்ப அதனால ஞானமே ஞானம் அப்படிங்கறதுனால மற்றதை நீக்கிறதுனால இது சிவஞானம் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அப்ப சிவஞானம் தான் நமக்கு என்னது? பெருமானை அடையக்கூடிய ஞானம் அப்படின்னு இந்த இதுல சொல்றாரு. அப்ப நமக்கு அதுதான் வரணும். சரி, அந்த ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்ப அதே இதுக்கு அடுத்த பாட்டுலயும் சொல்றாரு இதுவும் அது. அப்ப அந்த ஞானம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விளக்கமும் நமக்கு சொல்றாரு. சரியா? மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாயுமை ஆய ஆர் உயிரின் மேவும் மருளினில் இருளாய் நிற்கும். மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆய ஆர் உயிரின் மேவும் அருளினில் ஒளியாய் நிற்கும். இந்த மாயை முதல்ல சொன்ன மாயை அப்படிங்கிறது அசுத்த மாயை. சரியா? அசுத்த மாயை. அடுத்து மாமாயை அப்படின்னு சொல்ற இடத்துல இது ஒரு சிலர் சொல்லக்கூடியது சுத்த மாயையை சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இந்த தூல மாயை சொல்லப்படுது. சரியா? அந்த மாமாயை அப்படிங்கிறது தூல மாயையை குறிப்பதாக வருகிறது. மாயா அப்படின்னா ஒளியாமல். அப்ப அந்த தூல மாயை தான் நமக்கு என்ன ஆகுது? உடம்பா மறுபடி அதை பார்க்கிறோம். அதனால அது ஒளியாமல் வருகின்றது அப்படின்னா பிரவாகமாய் வருகின்ற இருவினையின் 2 வினைகள் ஆகியவற்றின் வாய்மை ஆய அந்த வாயில் பட்டனவாகிய ஆர் உயிரின் போக அனுபவம் செய்கின்ற இந்த உயிர்களின் மேவும் பொருந்திய மருளினில் அந்த மயக்க நிலையில் இருளாய் நிற்கும். அந்த சிவஞானம் எப்படி நிற்கும்? மறைந்து நிற்கும். சரியா? மருளுக்குள்ள மறைந்து நிற்கும். அதே மாயை அந்த அசுத்த மாயை. சரியா? மாமாயை அந்த தூல மாயை, மாயா அது ஒளியாமல் வரும் அந்த பிரவாகம் போல வருகின்ற இருவினையின் அந்த 2 வினைகள் ஆகியவற்றின் வாய்மை ஆய அந்த வாயில்பட்ட நிலை ஆய்ந்து ஒதுக்க. முதல்ல அது ஒதுங்கல. சரியா? தொடர்ச்சியா வருது, போக அனுபவம் செய்து வருகின்ற நிலை. இது ஆய்ந்து ஒதுக்க ஆர் உயிரின் அதனால் இந்த சிறந்த ஆன்மாவில் மேவும் பொருந்திய அருளினில் அருள் நிலையில் அந்த சிவஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒளியாய் நிற்கும், விளங்கி வெளிப்பட்டு நிற்கும். சரியா? ஏன் அப்படின்னா சிவம் நம்ம அறிவுக்குள்ளதான் இருக்கிறார். அதான் முதல் பாட்டுல முதல்ல சொன்னோம், அவன் கள்வனாய் இருப்பான். சரியா? அதுக்கு தகுதி வந்துருச்சுன்னா வெளிப்பட்டு வருவார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அங்க இருள் மருளுல இருந்தோம்னா அந்த சிவஞானம் வெளிப்பட்டு வராது. அப்ப நமக்கு இருளாய் இருக்கும். சரியா? இருள் தான் தெரியும். இங்க நமக்கு அந்த சிவஞானம் விளங்கும் பொழுது அது அருள் நிலையில நிக்கிறோம் அப்படின்னா அந்த சிவஞானம் விளங்கி வெளிப்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த பாட்டுல சிவஞானம் எப்படிங்கிறத கருத்தை வலியுறுத்துகிறார். சரியா? நம்ம சைவ சித்தாந்தத்துல எல்லா பொருளுக்கும் 2 தன்மையை சொல்றோம். ஒண்ணு தடத்தம், இன்னொன்னு சொரூபம். சரியா? பொது சிறப்பு அப்படிங்கிறத பாக்குறோம். 2 இயல்பு பாக்குறோம், பொது இயல்பு சிறப்பு இயல்பு பாக்குறோம்.
இந்த பாட்டுல நமக்கு மூணா பிரிக்கலாம். சரியா? எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை அப்படின்னு 3 தான் இதுல பார்க்கலாம். எழுவாய்னா என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்திற்கு, சரியா, ஒரு வரி, அந்த வரியில யார், எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு எது பதிலாக வருகிறதோ அதுக்கு பேர் எழுவாய். சரியா? இவன் பேசினான் அப்படின்னா யாரு அப்படின்னு வரும். அப்ப ராமன் பேசினான் அப்படின்னு அந்த யாரு அப்படின்னு வருதா இல்லையா, அது எழுவாய். அப்போ இந்த இதுல சரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா செயற்படு பொருள் அது என்னது? அப்ப அந்த எழுவாய்ங்கிறது கருவி. சரியா? எழுவாய்ங்கிறது கருவி. செயற்படு பொருள் அப்படிங்கிறது கர்த்தா. யாரு செய்யறாங்களோ அவங்க கர்த்தா, அதான் செயற்படு பொருள். அதனால வரக்கூடிய பயன் அது பயனிலை. சரியா? சரி. அப்ப இந்த பாடல்ல பார்த்தோம் அப்படின்னா எழுவாய் எதெல்லாம் அப்படின்னா 3 இது எழுவாயா இருக்குது. சரியா? மாயை, மாமாயை, இருவினை, இந்த 3மே எழுவாய். மாயை, மாமாயை, இருவினை, இது எல்லாம் நமக்கு கருவியா இருக்கக்கூடியது, அதான் எழுவாய். சரியா? மாயை, மாமாயை, இருவினை இதெல்லாம் கருவி. அருள், மருள், அருள், மருள் இது என்னது அப்படின்னா கர்த்தா, அதை செயல்படுத்துபவன், கருவியை செயல்படுத்துபவன். அருளாய் இருந்து செயல்படுத்துறானா, மருளாய் இருந்து செயல்படுத்துறானா அப்படிங்கிறது. சரியா? அருள், மருள் இது செயற்படு பொருள். அப்ப அதுக்கு பயன் வரணும். அருளாய் இருந்தால் அது ஒளியாய் நிற்கும். சரியா? மருளாய் இருந்தால், அது மருளாய் இருந்தா இருளாய் நிற்கும். இது பயன். சரியா? அப்போ கருவி, கர்த்தா, பயன் இந்த 3ம் நமக்கு உடம்புங்கிறது கருவி. நமக்கு உடம்பு தானே கருவி. ஆமா, இதுதான் கருவி. இந்த கருவிக்குன்னு தனியா ஒரு குணம் கிடையாது. இந்த உடம்புக்குன்னு தனியா ஒரு குணம் கிடையாது. ஏன்னா இது கருவி, கருவிக்குன்னு தனியா ஒரு குணம் கிடையாது. கருவியை யார் இயக்குகின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த குணம் இருக்கும். சரியா? இப்ப நம்ம ஒரு பேனா, இப்ப கூடி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேனா கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த பேனாவை நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல எழுதும் பொழுது ஒரு ஊ போட்டு பார்ப்போம், இல்லைன்னா சிவமயம், திருச்சிற்றம்பலம் இப்படிதான் நம்ம எழுதுவோம். சரியா? அடுத்து சித்தாந்த குறிப்புகள் எழுதுவோம், நிறைய படிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இதே இது ஒரு கிறுக்க கையிலேயும் ஒரு பேனா கொடுக்கிறோம், அவன் என்ன பண்ணுவான்? ஒரே கிறுக்கா கிறுக்கிக்கிட்டு தான் இருப்பான். அப்ப யார் கையில இருக்குது? ஒரு ஓவியன் கையில இருக்க பேனா என்ன ஆகும்? பேனாவோ பென்சிலோ அது நிறைய வரைவான், நம்ம என்ன குறிப்புகள் எடுப்போம். கிறுக்கன் கையில கொடுத்தா கிறுக்குவான். அப்ப யாரு பேனா ஒண்ணுதானே, அந்த பேனா பென்சில்ங்கிறது ஒண்ணுதான். ஆனா யார் கையில இருக்கோ அதுக்கு தகுந்தாக்குல அது செயல்படுது. அதே போலதான். சரியா? ஒரு புலவர் கையில இருந்து நிறைய கவிதைகளை எழுதி தள்ளுவார். இதே மாதிரி கத்தி, ஒரு கத்திய வச்சிருப்போம், நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்க செயல்களுக்கு பயன்படுத்துவோம். ஒரு பழம் வெட்டுவோம், சரியா, ஒரு காய்கறி நறுக்குவோம் அப்படின்னு ஒரு ஆக்க செயல்களுக்கு பயன்படுத்துவோம். கிறுக்கு கையில கொடுத்தா என்ன செய்யணும்னே தெரியாது, யாரனாலும் குத்திக்கிட்டு லாந்துவான். ஆனா கத்தி ஒண்ணுதான், நம்மகிட்ட இருந்தா செயல்படும் போது வேற மாதிரி செயல்படுது, கிறுக்கன் கையில இருந்தா செயல்படும் பொழுது வேற மாதிரி இருந்து செயல்படுது. சரியா? அப்ப அவன் வேண்டாத வேலையை தான் செய்வான். அப்பங்க தொழில், அப்போ யாரு கையில இருக்குது அப்படிங்கிறது தான். அப்ப கருவி, இந்த உடம்புங்கிறது கருவிதான், இதுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது. சரியா? அப்ப இந்த மாயை, மாமாயை, சரி, இதெல்லாம் தனுகரண போரமா வரக்கூடியது. இது தனுகரண போரமா வரக்கூடியது. அப்ப இதெல்லாம் கருவிகள் தான். தனுங்கிறது நம்ம உடம்ப சொல்றோம், கரணம் கருவிகள். அப்ப இதுக்குன்னு தனியா எதுவும் கிடையாது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? வினை,
சரியா, இருவினை. அப்ப பயன்படுத்துறதுலதான் இருக்குது. நம்ம எப்படி நின்று பயன்படுத்தணும்? நம்ம அருளோட நின்று பயன்படுத்தணும்னா அது ஒளிப்பொருளா இருக்கும். இந்த உடம்பே ஒளியா மாறும், அறிவு விளங்கும். சரியா, மருள்ல நின்றுகிட்டு சரியா துன்பத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பொருளாகிய இந்த மலத்து கூட நின்று அதை செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரே துன்பமா தான் இருக்கும். இன்பம்னா என்னன்னு கேட்போம். நம்ம இன்ப காரணம் கூட இருக்கணும். சரியா, பெருமான் கூட இருந்து அருள் கூட இருந்ததுன்னா இது இன்பமா விளங்கும். அப்போ கருவியில ஒண்ணுமே இல்ல, அதை கையாளுகிறவன்ட்ட தான் இருக்குது. அதுக்கு தகுந்தாக்குல பயன்படுத்தினால் சரியா நல்லதா மாறும். அப்ப இந்த உடம்ப ஞானிகள் எல்லாம் அப்படித்தானே பயன்படுத்துறாங்க. அவங்க எல்லாம் தீமைக்கு பயன்படுத்துறது இல்ல, அவங்க எல்லாம் நன்மைக்கு பயன்படுத்துறாங்க. அறிவில்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? தீமைக்கு பயன்படுத்துறான். அதனாலதான் துன்பமா இருக்குது. அதனாலதான் என்ன ஆகுது? அது துன்பமா இருக்குது. அப்ப நம்மகிட்ட தான் இருக்குது. இது இன்பம் வரணும் அப்படின்னா எப்படி பயன்படுத்தணும் இந்த கருவிகளை அப்படின்னு. அப்ப கர்த்தா எப்படி நிக்கிறானோ அதன்படிதான் என்ன ஆகும்? அந்த கருவிகள் நின்று வேலை செய்யும். சரியா, நமக்கு இப்ப துன்பமா வருது, கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த கருவிகளை சரியா பயன்படுத்தலன்னு அர்த்தம். அதனால துன்பமா வந்துகிட்டு இருக்கு. சரியா, நமக்கு இன்பமா வருது அப்படின்னா அந்த கருவிகளை நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ சொல்லி பிரயோஜனம் இல்லை. துன்பமா வருது, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம கருவியை கொண்டு எதை பெறுவதற்கு? இன்பத்தை பெறுவதற்கு. அப்ப அதுக்கு தகுந்தாக்குல முயற்சி செய்யணும். அதுக்கு தகுந்தாக்குல முயற்சி செஞ்சோம்னா அது இன்பமா மாறிடும். சரியா, நடந்ததை பத்தி இதுக்கு முன்ன எத்தனையோ பிறவிகள்ல செஞ்சிருப்போம். அதை பத்தி இப்ப நம்ம யோசிக்கவே கூடாது. அந்த இதனாலதான் இப்ப நான் இப்படி கஷ்டப்படுறேன், அதனாலதான் அத நம்ம சிந்திக்கவே கூடாது. இப்ப நமக்கு பெருமான் கருவியை கொடுத்திருக்கிறார். சரியா, அப்ப இந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும் அதுக்குதான் நம்ம சொல்றோம். ஞானிகள் எல்லாம் சரியா மெய்கண்டாருக்கு சொல்றோம். அவர் பொய்யை காட்டா. ஏன்னா மெய் அவர் உடம்பே அருள் சரீரம் சொல்றமே இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் சிவகரணமா நிக்குது. அதே மாதிரிதான் ஞான சம்பந்தம் இருக்கும். சரியா, அப்ப அப்படி நினை இன்ப காரணமா இருக்கும், இல்லைன்னா ஒரே துன்பமாதான் இருக்கும். அப்ப இந்த உடம்பை எதுக்காக பெற்றிருக்கிறோம் அப்படின்னா இன்பத்தை பெறுவதற்குத்தான். இந்த உடம்பை எதுக்கு பெற்றிருக்கிறோம்? இன்பத்தை பெறுவதற்கு தான் பெற்றிருக்கிறோம். அப்ப இதை வச்சு நேரடியா சிவத்தை பார்க்க முடியாது. சரியா, நேரடியா முக்திக்கு போக முடியாது. அப்ப இந்த உடம்ப கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா இன்பத்தை பெறுவதற்கு இந்த உடம்ப கொடுத்திருக்கிறாரு. இதை கொண்டு உனக்கு செய்ய வேண்டிய செயல்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த உடம்ப கொடுத்திருக்கிறாரு. அந்த செயல்கள் அதுதான் பூசனை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பூசனை செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த உடம்பு நம்மகிட்ட இருந்து துன்பத்துல இருந்து விலக்கி விடும். நமக்கு அந்த துன்பமே தெரியாது. சரியா, அப்ப இந்த உடம்பை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா இன்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அதுதான் தவம். சரியா, தவம் அப்படின்னாலே தகு கூட்டல் அம். சரியா, பற்றுகளை விடுவது, அதுதான் அழகு. அதான் தவம்னு சொல்றோம். அப்ப அந்த சிவஞானத்தை பெறுவதற்கு இந்த உடம்ப கொடுத்திருக்கிறான். அதுக்கு முயற்சி செய்யாம அங்க நோகுது இங்க நோகுது, சரியா எனக்கு இந்த பெருமான் இந்த இதை தரல, அந்த கருணையை கொடுக்கல அப்படின்னு சொல்லவே கூடாது. முயற்சி செய்யணும். அப்ப அதான் சொல்றோம்ல, முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. நம்ம ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்க மாட்டோம். சரியா, எல்லாம் பெருமான் பார்த்துக்கிடுவார் அப்படின்னுட்டு உட்காரக்கூடாது. நம்ம முயற்சி செய்யணும். சரியா, முயற்சிங்கிறது நம்மளுடையதான். பெருமான் நமக்காக தருவார். அப்ப பெருமானிடத்தில் நாம் அன்பு செலுத்தணும். அப்ப அந்த அன்பு செலுத்துவதற்கு அந்த அன்பை தாப்பான்னு நம்ம வேண்டணும்னா நமக்கு அந்த அன்பை தருவாரு. நம்ம பூஜையை செய்யணும். அந்த பூஜையை செய்ய செய்ய நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த சிவஞானம் விளங்கும். அதுக்குதான் இந்த உடம்பை கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்துக்குமா கொடுத்திருக்கிறாரு? எல்லா ஆன்மாக்களுக்குமே இந்த உடம்பை கொடுத்திருக்கிறாரு? இல்ல, எத்தனை கோடி ஆன்மாக்களும் இருக்கு. ஆனாலும் மனித பிறவியா கொஞ்சம் தானே இருக்கிறோம். அவ்வளவுதான். மற்ற விலங்குகள்ல எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் இன்னும் எத்தனை பிறவிகள் பிறந்து வினைகள் எல்லாம் செஞ்சு ஈட்டி அதெல்லாம் கழிச்சு இந்த மனித பிறவி எடுக்க. அப்ப இந்த மனித பிறவி எடுக்கணும் அப்படின்னா எத்தனை கோடி பிறவியோ பிறந்து வந்தாதான்
மனித பிறவி எடுக்கிறோம்னு சொல்றோம். அப்ப இந்த மனித பிறவி எடுக்கிறது கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், சிறந்த முறையில பயன்படுத்தணும். பயன்படுத்துறதுக்கு தான் இந்த உடம்ப கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்தாம இருந்தோம் என்றால் அது இன்பம் கிடைக்காது. அப்ப இந்த இன்பத்தை பெறுவதற்குத்தான் இந்த உடம்ப கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு இந்த பாடல்கள்ல சொல்றாரு. அடுத்த பாடல் பயன் இலக்கணத்துக்கு வாரம். சரியா, 5வது பகுதிக்குள்ள வாரம். அது ஞானத்தால் வரக்கூடிய பயன் என்னலாம் அப்படின்னு சொல்றாரு. அது தசகாரியத்துல வச்சு பொருத்தக்கூடிய பாடல். தசகாரியத்தை இங்க நமக்கு சிவப்பிரகாசத்துல 3ஆ சொல்லக்கூடியது. அது நம்ம முழுமையா பார்க்கணும் அப்படின்னா அந்த பாடலுக்கு 1 மணி நேரம் ஆகும், ஒரு பாடலுக்கு. சரியா, அதை நம்ம வருகிற வகுப்புல அமர்ந்து சிந்திக்கலாம் என்று கூறி, இத்தனை நேரமும் இந்த பெருமானுடைய ஞான செய்திகளை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்ய, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் எண்ணெய் பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடோடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.